கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த வார செய்தியின் தலைப்பு, சீயோன் மலையின் மேல் நிற்கும் 144,000 பேர் யார்? ஒன்றான மெய்தேவனும் நமது நித்திய பரம பிதாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தமது வசனங்களை நமக்கு விளக்குவாராக. வெளிப்படுத்தல் 1 சொல்லப்பட்டபடி வெளிப்படுத்தின விசேஷமானது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு அதர்சன பிதாஸ்தானத்தில் தேவனாய் இருக்கும் இயேசு கிறிஸ்து காணக்கூடிய தேவனாய் சிருஷ்டிகளுக்கு குமாரஸ்தானத்தில் வெளிப்பட்ட தமக்கே ஒப்புவித்ததும், தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். யோவான் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக இதில் அறிவித்திருக்கிறார். இதில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. சீயோன் மலையின் மேல் 144,000 பேர் நிற்கும் நிகழ்வு இனி நடக்கவுள்ள சம்பவங்களில் ஒன்றாக வெளிப்படுத்தின விசேஷம் 14 காண்கிறோம். இது இயேசுவின் அப்போஸ்தலர்களில் ஒருவனான யோவானுக்கு கிபி 90 முதல் 95க்குள் வெளிப்படுத்தப்பட்ட விசேஷங்களில் ஒன்று. பின்பு நான் பார்த்தபோது என்று வெளிப்படுத்தல் 14 ஆரம்பிப்பதால் அதற்கு முன்பு என்ன நடக்க உள்ளது என்பதை நாம் வெளிப்படுத்தல் 13 மூலம் அறிய முற்பட வேண்டும். கடற்கரை மணலின் மேல் நின்று கொண்டிருந்த யோவானுக்கு 144,000 பேர் சீயோன் மலையின் மேல் வந்து நிற்பதற்கு முன்னதாக என்ன நடக்க இருக்கிறது என்பது வெளிப்படுத்தல் 13 வெளிப்படுத்தப்பட்டு உள்ளது. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகிறதை யோவான் காண்கிறான். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும், அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும், அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தனவா. அவன் கண்ட மிருகம் சிறுத்தையை போலவும், அதன் கால்கள் கர்ணையின் கால்களை போலவும், அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தனவா. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்ததாம். இங்கு சொல்லப்பட்ட வலு சர்ப்பமானது உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற தள்ளப்பட்ட பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பெரிய பாம்பு என்பதாக வெளிப்படுத்தல் 12:9 சொல்லப்பட்டுள்ளது. அந்த வலுசர்ப்பத்தின் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டு இருப்பதாக யோவான் காண்கிறான். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டதாம். பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசர்ப்பத்தை வணங்கினார்களாம். அல்லாமலும்
மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனுடைய யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்குவார்களாம். வெளிப்படுத்தல் 13:3 பூமியில் உள்ள யாவரும் வலுசர்ப்பத்தையும் மிருகத்தையும் வணங்குகிறார்கள் என்றால் கிறிஸ்தவர்களும் இந்த காரியத்தை செய்வார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களே பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அந்த வலுசர்ப்பத்திற்கு ஏன் கொடுக்கப்படும் என்பதை யோசித்து பார்த்தீர்களா? அதை சாத்தான் என்று நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே அப்படி கொடுக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்தை அதற்கு கொடுக்க போகிறவர் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஏன் அப்படி கொடுக்க போகிறார்? அப்போது 2 தெசலோனிக்கேயர் 2:4 சொல்லப்பட்டபடி அது இயேசுவை நித்திய பரமபிதா என விசுவாசிப்பவர்களை எதிர்த்து நிற்கிறதாயும் தேவனிடப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவையில் எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறதாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறதாயும் இருக்கும். மேலும் இயேசுவை நித்திய பரமபிதா என விசுவாசிப்பவர்களோடு 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு இயேசு அதிகாரம் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் இந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தில் அப்போஸ்தலர் 14:9 நிலைத்திருப்பார்கள் என்பதை நிரூபிக்கவே இந்த அதிகாரங்களை அந்த வலுசர்ப்பத்திற்கு இயேசு கொடுப்பார். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நித்திய பரமபிதா என்னும் விசுவாசம் 2 தீமோத்தேயு 1:4 மாயமற்றதா என்பதை இதன் மூலம் சோதிக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானமே அப்போஸ்தலர் 2:38 நம்முடைய பாவங்களை கழுவும் என்னும் நீதியை மத்தேயு 3:15 அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று ஏசாயா 51:7 கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். அந்த வலுசர்ப்பமானது தேவனை இயேசுவை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மேலான நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷிக்குமாம். கிறிஸ்தவர்களே எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது என்கின்ற போதனையின் மூலம் அநேகர் ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு வஞ்சிக்கப்பட்டுள்ளனர். இதுவே வலுசர்ப்பத்தின் கிரியை. 2 தெசலோனிக்கேயர் 2:7 அப்போதே உள்ளது என்பதற்கு அடையாளம். ஏனென்றால் அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியின் கட்டளைக்கு விரோதமான பாவம் மத்தேயு 12:32 லூக்கா 12:10 மறுமையிலும் மன்னிக்கப்படாத பாவமாகும். ஏனென்றால் இதில் அவருடைய பரிசுத்த நாமம் மல்கியா 1:6 அவருடைய ஆசாரியர்களாலேயே அசட்டை பண்ணப்படுகிறது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி
அவர்களை ஜெயிக்கும்படிக்கு வலு சேர்ப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாசைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் இயேசுவின் மீது பரமபிதா என்னும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப யோவான் காண்கிறான். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்து வலுசத்தத்தை போல பேசினதாம். இங்கே ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக என்று எழுதப்பட்டுள்ளதை வைத்து இதுவே அந்தி கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சுத்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்தில் இருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பிக்குமாம். ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று மத்தேயு 24:24, மார்க் 13:32 சொல்லுகிறது. எனவே இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ கிறிஸ்து வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறைவீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள் என்று மத்தேயு 24:25-26 இயேசு நம்மை எச்சரிக்கிறார். மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லுமாம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்படுமாம். அந்த சர்ப்பமானது சிறியோ பெரியோ, ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்யுமாம். உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று மத்தேயு 24:21-22 வாசிக்கிறோம். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்றும் மத்தேயு 24:21-22 வாசிக்கிறோம். ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க சாத்தானால் முடியாது. அப்பொழுது அவர் இயேசு தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடமுனை முதற்கொண்டு வானத்தின் கடமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலிருந்து கூட்டிச் சேர்ப்பார் என்று
மார்க் 13:27 சொல்லுகிறது. வலுவாய் துரைக்கும் இக்கால சத்தத்தோடு அவர் இயேசு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்க்க தமது தூதர்களை அனுப்புவார் என்று மத்தேயு 24:31 பார்க்கிறோம். அப்போது 1 தெசலோனிக்கர் 4:17 உயிரோடு இருப்பவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மறு ரூபமாக்கப்பட்டு கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்பார்கள். இது இயேசுவின் ரகசிய வருகையில் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள். இவர்கள் 4 திசைகளிலிருந்து கூட்டிச் சேர்க்கப்படுகிறார்கள் என்பதால் இவர்கள் அனைவரும் புறஞ்சாதியார்களே. இஸ்ரவேலருக்கோ கடனித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்றும், காணாதபடிக்கு அவருடைய கண்கள் அந்தகாரப்பட கடவுது, அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்றும் தாவீதும் சொல்லியிருக்கிறான் என்றும், இப்படி இருக்க விழுந்து போகும் படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே. இஸ்ரவேலருக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுகளினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது என்றும், புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக இருக்க அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும் என்றும் ரோமர் 11:8, 10:12 காண்கிறோம். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் ஆயிற்று. அவருடைய குறைவு, அதாவது அவிசுவாசத்தின் நிறைவு அப்படி அதிகமாக ஆயிற்று. ஆதலால் அவிசுவாசத்தினாலே இஸ்ரவேலர் முறித்து போடப்பட்டனர். இவ்விதமாய் ரோமர் 11:25 புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். எனவே இதன்படி ரகசிய வருகையில் இஸ்ரவேலரில் உயிரோடு இருப்பவர்களில் ஒருவனும் மறு ரூபமாக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்படுவதில்லை என்கிறோம். எனவே ரோமர் 11:13 புறஜாதிகளின் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 12:22 நம்மை பார்த்து, மோசே முதலான பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களால் நெருங்க முடியாத சீயோன் மலையினிடத்திற்கு மறு ரூபமாக்கப்பட்டு முதலாவது வந்து சேருவோம் என்கின்றனர். இவ்விதமாய் வெளிப்படுத்தல் 14:1 சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டு நிற்கிற 144,000 பேர் அனைவரும் புறஜாதியாரே. ஆட்டுக்குட்டியானவருடைய பிதாவின் நாமம் யோவான் 5:43 எரேமியா 23:6, 33:16 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்து என்ற நாமமே அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தல் 14:3 இவர்கள் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிய வருகிறோம். இவ்விதமாய் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களில் 2 குழுக்களை வேதம் குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு குழுவிலும் தனித்தனியே 144,000 பேர் இருப்பார்கள். இங்கே நாம் பார்த்த 144,000 பேர் கொண்ட குழு போக மற்றொரு குழு கடற்கரை மணலத்திலேயே இருக்கும் பூமியின் 4 திசைகளிலும் உள்ள புறஜாதியர்களால் சுற்றிலும் வளைந்து கொண்ட நிலையில் வெளிப்படுத்தல் 20:8-9 பரிசுத்தவான்களின் பாளையத்திற்குள்ளும் கர்த்தருக்கு பிரியமான
நகரத்திற்குள்ளும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் இஸ்ரவேலரே ஆவர். அப்போது முத்திரை மூடப்பட்டு காக்கப்பட்ட இஸ்ரவேலர் வெளிப்படுத்தல் 7:4-8 கோத்திரத்திற்கு 12,000 பேராய் 12 கோத்திரங்களும் சேர்த்து 1,44,000 பேராவர். 1000 வருட அரசாட்சி முடியும் போது தன் காவலில் இருந்து விடுதலையான சாத்தானே பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் நோக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான் என்று வெளிப்படுத்தல் 20:7-8 சொல்லுகிறது. இங்கு இஸ்ரவேலரை காப்பதற்கு போடப்பட்ட முத்திரையும் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை அவர்கள் நெற்றிகளில் எழுதப்படுவதே ஆகும். இவ்விதமாய் இங்கு காக்கப்பட்ட 1,44,000 இஸ்ரவேலர் பூமியிலிருந்து மறுரூபமாக்கப்பட்டு மீட்டுக் கொள்ளப்படும் கர்த்தருடைய சொந்த ஜனங்களாவர். இது இயேசுவின் பகிரங்க வருகையில் பிதாவின் மகிமையோடு வரும்போது நடக்கும் சம்பவம். ஆனால் வெளிப்படுத்தல் 14 பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேர் அத்தனை பேரும் புறஜாதியார் என்று பார்த்தோம். இயேசுவின் ரகசிய வருகையில் மறுரூபமாக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இவ்வளவுதானா? உயிரோடு மறுரூபமானவர்கள் எண்ணிக்கை அவ்வளவுதான். அந்த அளவிற்கு வலுசற்பத்தின் கொடூரம் இருக்கும். வெளிப்படுத்தல் 13:6-10 வரை அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமா இருக்கிறவனையும் தூஷிக்குமா. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் வாசக்காரர் மேலும் ஜாதியை மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்படுமா. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்களாம். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொள்கிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இவைகள் எல்லாம் தானியேல் 7:25-12-7 வெளிப்படுத்தல் 12:14 படி இயேசுவின் ரகசிய வருகைக்கு பின்பு துவங்கும் உபத்திர காலத்திற்கு பின்பகுதியில் 3.5 வருட மகா உபத்திர கால கட்டத்தில் நடக்கும் கொடிய சம்பவங்கள். வலுசற்பத்தின் இந்த கொடூரத்திற்கு இயேசுவின் ரகசிய வருகைக்கு பின்பு பரிசுத்த ஆவி பூமியில் இராமல் இடைவிட்டு போகும். அதுவே காரணம். இயேசுவின் ரகசிய வருகைக்கும் 1000 வருட அரசாட்சிக்கும் இடைப்பட்ட காலம் 7 வருடங்கள். 1000 வருட அரசாட்சி துவங்கும் முன்னதாக வெளிப்படுத்தல் 20:1-2 சொல்லப்பட்டபடி ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகளையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வந்து பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கு அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போடுவானாம். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டே. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாடுவார்கள் என்று வெளிப்படுத்தல் 20:4 யோவான் சொன்னதாக வாசிக்கிறோம். இந்த அரசாட்சியில் உயிரோடு இருக்கும் நாம் அரசாள வேண்டும் என்றால் இயேசுவின் ரகசிய வருகையிலேயே
தெரிந்து கொள்ளப்படுவது நமக்கு நலமாயிருக்கும். அப்போதுதான் உபத்திர காலத்திற்கும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். யோவான் 12:36 சொல்லப்பட்டபடி இந்த இருளான உபத்திர காலத்திற்கு நாம் அகப்படாமல் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவானவர் மத்தேயு 28:20 வாக்கு கொடுத்தபடி சத்திய ஆவியாகிய ஒளியாய் நம்மோடு இருக்கும் போதே நாம் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு மெய்யான ஒளியாக இயேசுவை அப்பா பிதா என கூப்பிடத்தக்கதாக இயேசுவே நித்திய பரமபிதாகிய ஒரே மெய்யான தேவன் என விசுவாசம் வைப்போமாக. இந்த விசுவாசம் இல்லாவிட்டால் மெய்யான ஒளியாகிய இயேசுவுக்கு நாம் பிள்ளைகளாக முடியாது. இயேசு நமக்கு அப்பா பிதா ஆக வேண்டும் என்றால் இந்த விசுவாசம் அவசியமாகும். இயேசு நமக்கு பிதாதான், ஆனால் பரமபிதா வேறொருவர் என்று நாம் நினைக்க கூடாது. ஏனென்றால் அப்படி நினைத்தால் நமக்கு 2 பிதாக்கள் இருப்பதாகிவிடும். அப்போது வெளிப்படுத்தல் 14:4 சொல்லப்பட்டபடி கற்புள்ளவர்கள் இவர்களே என்கின்ற தகுதி நமக்கு இல்லாமல் போய்விடும். காரணம், நாம் எபேசியர் 5:8 இயேசுவுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மால் நடந்து கொள்ள முடியாது. மேலும் இயேசுவின் ரகசிய வருகையில் நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். அதாவது பாவ மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும். இந்த பாவ மன்னிப்பு தான் ரட்சிப்பு என்பதை லூக்கா 1:77 மூலம் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 4:12 நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்பதும் நமக்கு தெரியும். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய இயேசுவினுடைய நாமத்தினாலே பிரசிங்கப்பட வேண்டியது. லூக்கா 24:47 இயேசுவே இதை சொல்லி இருக்கிறார். எனவே அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்டபடி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் இயேசுவின் ரகசிய வருகையில் மறுரூபமாக்கப்பட்டு சீயோன் மலையின் மேல் நிற்க முடியும். உபத்திர காலத்திற்கும் நாம் தப்ப முடியும். சீயோன் மலையின் மேல் நிற்கும் இவர்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருக்கிற பாட்டை சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் பாடுவார்களாம். இந்த பாட்டின் சத்தத்தை பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் வானத்திலிருந்து உண்டாக அவர்கள் கேட்பார்களாம். பூமியில் இருக்கும் இவர்களால் மாத்திரம் வானத்திலிருந்து கேட்கும் அந்த புதுப்பாட்டை கற்றுக்கொள்ள முடிகிறதாம். அந்த புதுப்பாட்டை அப்போதுதான் முதன்முறையாக கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இவர்கள் இதுவரை பரதேசிக்கு செல்லாமல் பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்பதாகும். வெளிப்படுத்தல் 14:4 உள்ள முதல் சொல்லான ஸ்திரிகள் என்பது இப்போது உலகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ சபைகளையும் குறிக்கும். இந்த சபைகளின் வேதத்திற்கு விரோதமான போதனைகளால் நாம் கரைப்பட்டு விடக்கூடாது என்பதையே இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிறது. இப்போது உலகில் இருக்கிற அனைத்து சபைகளிலும் நாம் ரட்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு வேதத்திற்கு புறம்பான போதனைகள் அநேகம் உள்ளன. ஒன்று, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று அப்போஸ்தலர் 2:38 சொன்னது பேதுருவின் சொந்த கருத்து. அது பரிசுத்த ஆவியினால் நிரம்பி பேதுரு சொல்லவில்லை என்பது.
இங்கே பேதுரு பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்று அவர்கள் சொல்வதே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவமாகும். இரண்டாவது, இயேசு பரமபிதா இல்லை என்பது. யோவான் 8:24 நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டார் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார் இயேசு. இங்கே அவர் என்பதை யோவான் 8:24 படி 27 படி பிதாவை குறித்து பேசினார் என்பதை ஏற்றுக்கொள்ளக் கூடாதென அநேக சபைகளில் போதிக்கின்றனர். அநேக சபைகளில் அவர் என்னும் இந்த சொல்லானது பிதாவை தவிர வேறு யாரையெல்லாம் குறிக்கும் என சொல்லுகிறார்களோ அவர்களில் ஒரு நபர் கூட அந்த 24ஆம் வசனத்திற்கு மேலே உள்ள வசனங்களில் ஒன்றிலும் இல்லை. ஆனால் பிதா என்னும் சொல் 16, 18, 19 ஆகிய 3 இடங்களில் 3 வசனங்களில் இருக்கிறது என்பதால் அவர்களுடைய போதனை பொய்யானது என்பதும் அவர் என்பது பிதாவையே குறிக்கும் என்பதும் நிரூபணம் ஆயிற்று. உலகத்தில் உள்ள எந்த சபைகளின் போதனைகளாலும் கரைப்படாதவர்களே சீயோன் மலையின் மேல் இயேசுவின் ரகசிய வருகையின் போது வந்து நிற்க முடியும். இப்படிப்பட்ட பொய்யான வார்த்தைகளை பேசுகிறவர்களின் வாயில் உள்ள நாவு கபடமுள்ளது என்று மீகா 6:12 ஆவியில் கபடமில்லாதிருக்கிறவன் பாக்கியவான், அவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருப்பார் என்று சங்கீதம் 32:2 சொல்லுகின்றன. எல்லா கபடமும் எல்லா புல்லாங்கும் நிறைந்த இவனை அப்போஸ்தலர் 13:10 பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ என்கின்றது. சீயோன் மலையின் மேல் நிற்பவர்களோ உலகில் உயிரோடு இருக்கும் மனுஷரில் இருந்து மறுரூபமாக்கப்பட்டு தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே என்றும் வெளிப்படுத்தல் 14:4 சொல்லுகிறது. மேலும் வெளிப்படுத்தல் 14:5 படி இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படாது என்றும் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருப்பார்கள் என்றும் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 14:1 படி ஆட்டுக்குட்டியானவரும் அவர்களோட கூட நிற்பார் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாய் தம்முடைய இரத்தத்தையே சிந்தினவர் இயேசு ஒருவரே. இந்த புதிய உடன்படிக்கையே கல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் 1 பேதுரு 3:21 படி நம்மை ரட்சிக்கிறது. எனவே இந்த உடன்படிக்கையாகிய ஞானஸ்நானத்தை கர்த்தராகிய ஞானஸ்நானத்தை பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவேற்ற வேண்டும் என்பதே நீதி. ரட்சிக்கப்பட்ட பின்புதான் ஞானஸ்நானம் என்பது வேத ஆதாரமற்ற பொய்யான போதனை. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கிறோம் என்பதே அப்போஸ்தலர் 2:38 வேத ஆதாரம் கொண்ட சத்தியமாகும். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை மனிதர்கள் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என 3 நபர்கள் ஒரே தேவனுக்குள் இருக்கிறார்கள். எனவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே என்று சொல்லித்தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதுதான் மத்தேயு 28:19 இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாத்திரம் ஞானஸ்நானம் எடுப்பவர்கள் பிதாவையும் பரிசுத்த ஆவியையும் மறுதலிக்கிறவர்களாவர் என்று சொல்லுகின்றனர். இது தவறான போதனை. ஏனென்றால் மத்தேயு 28:20 சொன்னதை நேரடியாக கேட்ட சீசர்களில் அப்போஸ்தலர்களில் ஒருவரும் ஏன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே என்று சொல்லி
ஞானஸ்நானம் கொடுக்காமல் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே கொடுத்தார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிதா என்பதோ குமாரன் என்பதோ பரிசுத்த ஆவி என்பதோ நாமங்கள் அல்ல என்பதும், அவைகள் முறையே ஒரே தேவனுடைய அதர்சன, தர்சன மற்றும் சர்வத்திலும் நிறைந்திருக்கிற 3 ஸ்தானங்களாகும் என்பதும், இந்த 3 நிலைகளிலும் நித்திய நித்தியமாயிருக்கிற தேவன் ஒருவரே என்பதும், எந்த நிலையில் இந்த ஒரே தேவனும் ஒரே கர்த்தருமானவர் இருந்தாலும் பிலிப்பியர் 2:11 படி அவருடைய எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் சகரியா 14:9 படி ஒரே நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதும் சீசர்களும் அப்போஸ்தலர்களும் நன்கு அறிந்திருந்தார்கள். ஞானஸ்நானம் என்பது ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணத்திற்காக 2 கொரிந்தியர் 11:2 படி கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க நியமிக்கும் ஒரு திருமண உடன்படிக்கையான வைபவம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே நாமத்தினால் இந்த ஞானஸ்நானமாகிய திருமண உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றினால்தான் கிறிஸ்துவாகிய ஒரே புருஷனுக்கு நாம் ஒப்புக் கொடுக்கப்பட முடியும். அதற்காகத்தான் மத்தேயு 28:19 நாமங்களினாலே என்று பன்மையில் சொல்லப்படாமல் நாமத்தினாலே என்று ஒருமையில் சொல்லப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற ஒருவனால் தான் கற்புள்ள கன்னிகையாக 144,000 பேரில் ஒருவனாய் சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரோடே கூட யோவான் 5:43 படியும் எரேமியா 23:6-33:16 படியும் அவருடைய பிதாவின் நாமமான இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை தனது நெற்றியில் எழுதப்பட்டு நிற்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுகிற எவனும் தாமதமில்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுவான். அப்போஸ்தலர் 2:40 படி பொய்யாய் மாறுபாடாய் போதிக்கும் இந்த சந்ததியில் உள்ள சபைகளை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும், இயேசுவின் ரகசிய வருகையின் போது சீயோன் மலையின் மேல் நிற்கும் தகுதியை அடையுங்கள் என்றும் மிக தாழ்மையாய் அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். ஏசாயா 50:21, எரேமியா 6:16 படி இயேசு கிறிஸ்து தாமே நம்மை நல்வழிப்படுத்துவாராக. ஆமென். ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசுவே, இதை கேட்கின்ற யாவரும் நீரே நித்திய பிதா என்பதை நம்பி பாவ மன்னிப்புக்காக உம்முடைய மேலான இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று உமது வருகையில் மறுரூபமாக்கப்பட்டு கற்புள்ள கன்னிகைகளாய் சீயோன் மலையின் மேல் நிற்கும் தகுதியை பெற ஆசீர்வதிப்பீராக. உமது பிரசுத்த நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவாகிய இயேசுவே. ஆமென்.